ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான். சோ இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான். லெஜண்ட் சார் நீங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS அகாடமி. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS அகாடமி. சாதனைகளை போற்றும் SNS அகாடமி an international fingerprint CBSE school கோவை. உடைந்து போகாதே உடனே வலிகள் போகாதே இதுவும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷ்மா அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு இப்போ லைஃப்? என்ன பண்றீங்க? என்ன அப்டேட் கொடுங்க மக்களுக்கு ஏதாவது. போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 4-5 மந்த்ஸாகவே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது. சூப்பர் சிங்கர் முடிஞ்சு ஆக்சுவலாக 2 வருஷம் ஆச்சு. பட் நான் இந்த 4-5 மந்த்ஸ் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக எனக்கே வந்து கொஞ்சம் அதிசயமாக இருக்குது. என்ன எல்லாத்துக்கும் நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்னு. ஸோ நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பிஸியாக இருக்கிறது இஸ் ஆக்சுவலி குட் ஃபீலிங். பிரேக் வேணும்ன்ட்டு தோணவே மாட்டேங்குது. இன்னும் கூப்பிடுங்க அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஸோ பாடியிருக்கேன், ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ்க்கு பாடியிருக்கேன். வாரிஸ், காந்தாரா இதிலலாம் பாடியிருக்கேன். அண்ட் ஃபியூ மோர் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பாடியிருக்கேன். இட்ஸ் yet to release. We'll see what's. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ரொம்ப நர்வஸ் ஆகி ஐயோ இந்த பாட்டு நான் எப்படி பாட போறேனோ அது எல்லா ரவுண்டுமே எல்லாமே பொதுவா இருக்கும். பட் ஆனா ரொம்ப நர்வஸ் ஆகி இந்த பாட்டு வந்து நான் இவ்வளோ நர்வஸ் ஆகி பாடினேன். பட் ஆனா செம்ம பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. 2 பாட்டு அது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு குச்சி ராக்கம்மா. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் சாங்கு. நான் வந்து என்னோட அடுத்து நான் தான் எனக்கு தெரியல. நான் யூஸ்வலாக நான் பாட போறேன்னா சாப்பிட மாட்டேன். கரெக்டாக நான் வந்து எனக்கு தெரியாது நான் தான் அடுத்து பாட போறேன்னு பாலாஜி கண்டஸ்டன்ட் இருக்காங்கல்ல, ரேஷ்மா பிஸ்கெட் சாப்பிட்றியான்னு, சரி பாசமா தரானே அப்படின்னு சாப்பிட்டேன். பார்த்தா அடுத்து ரேஷ்மா நீங்க தான்ட்டாங்க. எனக்கு வாயெல்லாம் பிஸ்கெட்டு. எனக்கு என்ன பண்றது, எனக்கு செம்ம பதட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா யூஸ்வலாக சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா சலைவேட் ஆகும். ஸோ முழுங்கிடுவோம் நம்ம பாடும்போது. அதனால நான் வந்து செம்மையா பயந்து ஸ்டேஜில் போய் பாட்டு முடிகிற வரைக்கும் நான் வந்து எனக்கு இப்போ கூட அவ்வளோ பயமாக இருக்குது. ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது எக்ஸாக்ட்லி ஞாபகம் இல்லை. பட் உன்னி சார் ஸ்டேஜுக்கு வந்தார். எனக்கு அப்போ தான் ஃப்ரீ ஆச்சு. அப்பாடா நல்லா பாடிட்டோம் போல, நல்லா பாடிட்டோம் போல அப்படின்னு இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த கான கருங்கையில் அந்த ரவுண்டு தான் பாடினேன் நான். அப்புறம் பாடி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அவ பாடினா, மானசி பாடிட்டு அதுக்கப்புறம் நான் பாடினேன். அவ பாடினதுக்கு ஃபுல் ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கிடைச்சது. எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. ஸோ எல்லாம் ஆனால் செம்மையா பாடியிருந்தா. நான் அவ்வளோதான் ஃபினிஷ், ரேஷ்மா நீ செத்தடி அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் போய் பாடினேன். எனக்கும் வந்து நல்ல கமெண்ட்ஸ் வந்துச்சு. அந்த ரவுண்ட் ஆக்சுவலாக நான் தான் ஜெயிச்சேன். அந்த பாட்டும் பயங்கரமா ரீச் ஆச்சு. கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரனே கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா மனசுல இடம் புடிச்சா எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஊரு சனம் மூக்குல விரல வைக்கும். ஏய் டக்கு முக்கு டக்கு தாளம் அடி டக்கு முக்கு டக்கு மேலும் ஆஹா கிச்சு எக்கச்சக்க டக்கு முக்கு டக்கு மேலும். கான கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரனே. ஹலோ. சோ இதான் உங்க டாகா? ஆமா, குட்டி நாய். ஓகே. அதாவது வடிவேல் ஒரு படத்துல குறுக்கே வந்த சம்மா அந்த மாதிரி இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன். ஃபைன், ஓகே பெப்பர், சரி மஞ்சு டம்மி பா. நம்ம வந்து இப்போ ரூமுக்குள்ள போயிட்டு பெப்பருக்கான பாடல்களை கேட்போம். உள்ள போய் பாக்கி இருக்கிறத கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து உங்களோட பெட்ரூம்ல இருக்கோம். உங்களோட யூ டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூம்ல அழகான இசையும் நிறைய கவித்துவமான விஷயங்களும். இதெல்லாம் நீங்க வந்து திடீர்னு வந்துட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ட்டா? இதெல்லாம் ஆர்ட் கிடையாது. கலர் புக்லாம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் பண்ற மாதிரி எவ்வளவு நான் வந்து அடம் பிடிச்சு வாங்கின கலர் புக் தெரியுமா? நான் வந்து ஒரு ஷோக்கு போயிருந்தேன். எங்க போயிருந்தேன்? டெல்லிக்கு. டெல்லில இருந்து இங்க ஒரு 2.5 hours என்னமோ ஃபிளைட்டு. எனக்கு இந்த கலரிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க. தேடி பிடிச்சா எங்கேயுமே கலரிங் புக் இல்லை. அப்புறமா இதுக்காகவே ஒரு லூலு மால், டெல்லி இல்லை,
கொச்சியில அந்த லூலு மாலுக்கு போயிட்டு அந்த ஸ்டார் பஜார்ல போயிட்டு கலரிங் புக் வேணும்னு அடம் பிடிச்சி இந்த பேண்ட் எல்லாம் வரமாட்டேன், கலரிங் புக் எல்லாம் நீ வாங்கி இது பண்ணாதே அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாம் அமிச்சிட்டு நான் போய் இந்த கலரிங் புக்கு இதோ இந்த செட்டா வித்தாங்க, ஸ்கெட்ச் பென்னு, கிரையான்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி இதோ நாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே கலர் பண்ணாங்க. வாங்குற வரைக்கும் என்ன படுத்துனாங்க. இது பாருங்க, என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, அழகா இருக்கு ஆக்சுவலி. ஆனா இது செம ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்கா இருக்கும். எனக்கு ஜாலியா இருக்கும். இதோ இந்த மாதிரி நடுவுல பண்றதெல்லாம் நான் பண்ணல, அது மட்டும் கொஞ்சம் ஓகே. சரி, அடுத்து நெக்ஸ்ட் எல்லாம் எவ்வளவு அழகா கலர் பண்ணிருக்கேன் பாருங்க. இது என்ன பிங்கா இருக்கு, இது பிரவுனா இருக்கு. எங்க கிட்ட பிங்க் காலி ஆயிருச்சு. ஒரு 2 வருஷம் முன்னாடி நீங்க பாடின பாட்டு இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? இதுவும் கடந்து போகும். ஆமா, லைக் லிட்டரலா வந்து அப்போ பாடும்போது அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்காது மேபி, பட் ஆனா இப்போ அது பயங்கரமா ரெஸ்பான்ஸ் ஆகி ஆல்மோஸ்ட் லைக் எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல வச்சிட்டு இருக்காங்க. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ அது ட்ரெண்ட் ஆகும்? ஆக்சுவலா 2 இயர்ஸ் முன்னாடி கூட அது வந்து அப்படிதான் போச்சு. ஒரு 2-3 மாசத்துக்கு வந்து கண்டினியூஸா எல்லா பேஜஸும் அதை ஷேர் பண்ணாங்க. பாடும்போதே எனக்கு வந்து ஸோ நான் யூஸ்வலா நான் பாடின பாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் பெருசா சொல்ல மாட்டேன், எனக்கு நான் பாடின பெருசா பிடிக்காது. ஆனா எனக்கு அந்த பாட்டு எனக்கு என்னமோ எனக்கு ஐ ஃபெல்ட் குட் வென் ஐ லிசன் டு மை செல்ஃப், நானா பாடுனேன் அப்படி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் நான் ரீலா போட்டிருந்தேன். அது ஆக்சுவலா ஒரு 8 நிமிஷம் மேஷப், ஒரு ரீவைண்ட் மேஷப் பண்ணியிருந்தோம் ஜோஷுவாவோட. ஸோ அந்த மேஷப்ல ஒரு 30-40 செகண்ட். அது ஒரு 2 வருஷம் முன்னாடி போடுறச்சே அப்போ வச்சு திடீர்னு இப்போ ஒரு 3 மாசமா எல்லாம் அந்த சில பேர் வீடியோட போடுறாங்க. யாரோ ஒருத்தர் லேப்டாப்ல இருந்து போட்டிருந்தாங்க, அதுதான் ஒரு 4 மில்லியனோ என்னவோ. என் பேஜ்லயே 2 மில்லியன் தான். எல்லா பேஜ் ஒரு கிட்டத்தட்ட நான் பார்த்ததே ஒரு 20 பேஜ் கிட்ட போட்டு எல்லாமே எல்லா பேஜ்லயும் அட்லீஸ்ட் 3.8 மில்லியன், 4 மில்லியன், 5 மில்லியன், 2 மில்லியன், எல்லாம் மில்லியன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டு see that ஓவர் 2 இயர்ஸ். இப்போ நான் எந்த பாட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசெண்டா மேரி ஜான் போட்டேன், அந்த பாட்டு கடையில கூட இதுவும் கடந்து போகும் ஃபுல்லா பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எவ்ரிபடி ஹஸ் பின் ஆஸ்கிங், இன்னி வரைக்கும் they didn't stop asking. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. அவ்வளோ பொறுமையா 2 வருஷமா நானும் பண்றேன். ஏன்னா எனக்கு உண்மையா சொல்ல எனக்கு பண்ண பயமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒன்னத்தை செலிப்ரேட் பண்ணி ஒன்னத்தை அவங்க எக்ஸைட்டடா இருக்காங்க, அவங்க அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நீ அடுத்தது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றச்சே நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவங்களுக்கு தரணும். அது தந்துட முடியுமா அப்படின்ற ஒரு பயத்தினால நான் ரொம்ப நாளா பண்ணாம வச்சிருந்தேன். பட் இப்போ அதை நான் வந்து பண்ணிட்டேன், ஒரு ஃபுல் கவர் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. சோ அந்த பாடல் எங்களுக்காக ஒரு 2 வரிகள் இந்த மைக்ல ஃபீல் பண்ணி பாடுங்க. நாள்தோறும் ஏதோ மாறுதல், வானும் மண்ணும் வாழும் மாறுதல், பேசாம வா வாழ்வை வாழ்ந்திருப்போம். மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ பூவின் துணையானால் என்ன, சுடரி உடைந்து போகாதே உடனே, வலிகள் போகாதே, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். பா செம சீரியஸாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலி இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாருமே வந்து இந்த பாட்காக தான் இந்த இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, தெரியும் வந்துட்டீங்க. ஸோ பாடல் பாடியாச்சு. ஸோ இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. ஸோ ஒரு ப்ராங்க் கால் பண்ணிடுவோம். யாருக்காவது ஒரு ப்ராங்க் கால், உங்களுக்கு இவ்வளோ நாளாக யாராவது ஒருத்தர் ப்ராங்க் பண்ணணும்னு ஒரு மைண்ட்ல உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அவங்கள சொல்லுங்க, நம்ம ப்ராங்க் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து கரெக்டா கண்டென்ட் கொடுக்கற ஒரு அண்ணானா குரேஷி அண்ணா. குரேஷி அண்ணா, ஆமா. நம்ம அவரை பிராங்க் பண்ணலாம் நினைச்சு ஃபோன் பண்ணுவோம், அவர் நம்ம பிராங்க் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்ப அவருக்கு ஃபோன் பண்ணுவோம், செருப்பால அடிக்க போறாரு என்ன, இப்போ இந்த சாரி கேட்டுறேன் ஓகேவா, அப்புறம் வச்சு செய்யக்கூடாது என்ன. நான் மன்னிச்சு இந்த வீடியோ வரும்போது எங்களை சிரிப்பிள்ளையா நினைச்சு மன்னிச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம குரேஷி நாங்க பிராங்க் பண்றோம். ரக்ஷன் கிடைச்சிருவோம் பெஸ்ட். அதான் சொல்றேனே அவருக்கு தக்க சரி மூ நான் வந்துடுறேன் மூ அப்படின்னு வரு. ரக்ஷனா Red Heart Card Suit. காயே பண்ணல. ஐயோ. ஹலோ. ஹலோ. ஹாய். ஹாய் மோ, தெரியாம கால் பண்ணிட்டியா? இல்ல, எங்க இருக்கீங்க? கோடம்பாக்கம். சரி, நான் அம்மாவோட சண்டை போட்டேன். என்னாச்சு?
சும்மா வெளியில இருக்கே எப்போ பார்த்தாலும் அப்படின்னு திட்டிட்டே இருக்காங்க. சரி நான் வந்து அப்படிதானா, நான் வெளில தான் இருக்கேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் வெளில. சரி அப்ப எங்க இருக்க? நானா கார்ல சுத்திட்டு இருக்கேன். எங்க போற? தெரியாது. சரி அப்ப இங்க வா. ஹலோ எங்க? இல்ல நான் வருவா. நான் இப்ப விக்கி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன? என்னமோ ஆ? எனக்கு பிடிக்கவே இல்ல. சரி பரவாயில்ல வா, நம்ம மீட் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, என்ன வந்து நீங்க வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன வந்து இங்க ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் அண்ணா, பண்ணி மன்னிச்சு எப்படியாச்சும் அண்ணா. பிராங்க் பண்ணுன்னு சொன்னாங்க. அடி பாவி. அதனால ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்ல. சரி, நான் இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு கோடம்பாக்கம் வரேன். சரியா? சரி ஒன்னும் பிரச்சனை சரி, அடுத்த வாட்டி இந்த மாதிரி நான் ஏதாவது சண்டை போட்டா பிராங்க்னு நினைச்சிட கூடாது. ஓகே? நான் தானே நிஜமா நம்பிட்டேன். அதுக்குதான் உங்களுக்கு போன் அடிச்சேன். சமத்தா நம்பிடுவீங்க. சரி, I'll call you back. Bye. பாய். பாய். So sweet. Thank you so much. சொன்னேன்ல, அவர் வந்து உடனே கிளம்பி வான்னு சொல்லுவாரு, இல்லன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. Okay. என்ன பண்ணாலும் that's sweet. மற்றபடியா நம்ம வந்து தர்ஷனை நான் கால் பண்ண போறோம். ஹலோ Where are you? வீட்ல. ஹலோ ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. Okay. சரி, எங்க இருக்க? வீட்ல இருக்கேன். ஓகே, நான் அம்மாவோட சண்டை போட்டேன். ஏன் எப்போ திட்டிட்டே இருக்காங்க. கிட்ட இருக்காங்களா? ஆமா, இன்னைக்கு காத்தால இருந்து வெளில இருந்தேன்னு சொன்னேன்ல. I said I went out to lunch and all of that. So she's like, okay, நீ வந்து கிளம்புறதுன்னா ஒரேடியா போயிரு அப்படின்ட்டாங்க. I said okay, சொல்லிட்டு தானே வந்த? ஆ, சொல்லிட்டு தானே வந்த? நான் இன்னும் வீட்ல தான் இருக்கேன். இல்லடி சொன்னேன். அவங்க அப்பவே she was irritated. நீ வந்து எப்பவுமே வெளியில இருக்க, நீ ஃபேமிலியோட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ற அப்படிலாம் சொல்லிட்டு, நீ போறதுன்னா போய்க்கோ, இந்த டைம்க்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க. நான் வந்து இப்பதான் வந்தேன். வெரி நைஸ். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த? ஒரு 8 மணிக்கு. நான் கிளம்பிடலான்னு இருக்கேன் வீட்ல இருந்து. ஏய் லூசு மாதிரி பேசுறடி நீ. பின்ன என்ன பண்ண சொல்ற? நீ கிளம்புறதுன்னா கிளம்பு அப்படின்றாங்க. என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? சரி ஓகே. இல்லன்னா நீ வந்து பேசுறியா? நீ வந்து பேசுறியா? பத்துட்டு ஃபோன் கொடு. அவ வேற எங்கேயும் இருக்கா. ஃபோன் கொடு, நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். நீ பேசினா உன்னையும் சேர்த்து திட்டுவாங்க, உன்னையும் வெளில போக சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்தா தானே வெளில போக சொல்றதுக்கு. சரி நான் பத்துட்டு பேசுறேன். இல்ல, நீ அதெல்லாம் பண்ணாத, நான் கிளம்புறேன் வீட்ல இருந்து. ஏய் பைத்தியமாடி நீ. என்னடி சின்ன குழந்தைத்தனமா வீட்ல இருந்து கிளம்புற சொல்ற? பின்ன she knows I'm going out for lunch ன்னு நான் சொல்லிட்டு தானே போனேன். ஓகே. I don't want to stay here tonight. ஃபேமிலில நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி இவங்க இருக்காங்க. நீ கோயம்புத்தூர் போனல அம்மாவோட. சரி. அதுக்கு முன்னாடி அப்பாவோட கோயம்புத்தூர் போனல. சரி. எல்லாத்தோட ஒன்னாதானே சுத்துற. நம்ம ஃப்ரீயா இருக்கச்சே நீ வீட்ல இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா உனக்கு? புரியுது. பின்ன ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் லைன்ல ஒரே நிமிஷம். ஒழுங்கா பேசு அப்படின்னு நினைச்சேன். You are speaking with has put your call on hold. Please stay on the line. ஹோல்ட்ல போட்டு போயிருக்கான் அப்படின்னா அவனுக்கு பிராங்க்னு தெரியாது. ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். என்ன வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பிரேக் பண்ணாமோ எல்லாம் பிளான் பண்றீங்க. ஹலோ என்ன? சரி வா, எதுக்கு இவ்ளோ டென்ஷன் இவ்ளோ கோவம்? பின்ன நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், நீ ஹோல்ட்ல போயிட்ட. இல்ல அந்த டென்ஷன் பத்தி கேக்கல. ஏன் வீட்ல இவ்ளோ டென்ஷன்? பின்ன அவங்க வந்து என்ன வெளியில போ அப்படிங்கறாங்கடா. வெளியில போனா அது சும்மா ஒரு கோவத்துல தான் அப்படி சொல்லுவாங்க. அப்ப நானும் கோவத்துல கிளம்பிரவா? நீ ஏன் இப்ப கோவப்படுறேன்னு தான் கேக்குறேன் நானு. இது சிச்சுவேஷனுக்கு நீ கோவப்பட கூடாது. இது உனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியலையா? ஒரு பெரிய விஷயமா தான் தெரியுது. அப்ப நான் கிளம்புறேன்னா நீ என்ன சப்போர்ட் பண்ணாம அவங்கக்காக பேசிட்டு இருக்க? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் எனக்கு. அதனால பேசிட்டு இருக்கேன். சரி, நீ ஏதோ பண்ணு, நான் கிளம்புறேன் வீட்ல இருந்து. எங்கிட்டு கிளம்புற?
நான் போறேன். நான் எங்கேயோ எங்க போறேன். போற? எங்கேயோ போறேன். உனக்கு என்ன? என் வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? தெரியாது எனக்கு. ஏய் நான் கிளம்புறேன். ஏய் லூஸ் மாதிரி பண்ற, இரு நான் வரேன். சரி கிளம்பி வா. இல்ல எனக்கு புரியல. முடிச்சிருங்க. ஓ இல்ல, இல்ல, இல்ல. இதெல்லாம் வேற பிளான்ல இருக்கா? உண்மையிலே கிளம்பி வராருங்க. சிப்பா. ஐயோ Is currently busy. ஐயோ எங்க அம்மா கிட்ட கால் அடிக்கிறா. கிளம்பி வந்தா வருவான். என்ன இப்போ வீட்ல தானே இருக்கான். ஹலோ யாருக்கு ஃபோன் பேசிட்டு இருக்க? நானா? ஆ இன்னொரு தெரிஞ்சவன்ட்ட பேசிட்டு இருந்தேன். எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணியா? சாச்சா வாய்ப்பு இல்லையே. நான் இப்ப போய் பார்த்தா அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா நான் இப்போ உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், எப்படி உங்க அம்மாட்ட பேச முடியும்? சரி ஓகே சாரி, இது வந்து பிராங்க். நீ பேசுறதுலயே நல்லா தெரிஞ்சு இதெல்லாம் ஏதோ ஒரு காமெடி பண்ற. ஆக்சுவலி பிராங்க் உங்களுக்கு தான், அவருக்கு இல்ல. தடிமாடு வெயிடா போன. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பில்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பிராங்க. எங்க அம்மாக்கா கால் பண்ண? என்னது? எங்க அம்மாக்கு கால் பண்ணியா? இல்லையே. சரி போ. எனக்கு தெரியும் நீ தான் காமெடி பண்றீங்க. நீ எல்லாம் சத்தியமா வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். சரி நான் அவ்வளவு ஒபீடியன்டான கேர்ள்னு நீ சொல்ல வர. ஒபீடியன்டான கேர்ளா? சரி ஓகே 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 you're on screen. Please say something nice about me. இருந்து வீட்ல எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்க, வீட்டுக்கு வந்து திரும்ப சண்டை போடுறதுனால விட்டு போட்டுருக்க, இது ஒபீடியன்ட் கேர்ளா? சரி ஓகே சில் பண்ணு. சமத்தா வந்து நீ எனக்கு பிராங்க் கொடுத்துட்ட, கிளம்பு. எவ்வளவு அழகா ரக்ஷனை நான் கோஆபரேட் பண்ணாரு தெரியுமா என் பிராங்குக்கு? அப்படியா நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாரு. அவன் கோஆபரேட் பண்ணா நான் இன்கோஆபரேட் பண்றேன், அவ்வளவுதான். சி போ நீ கிளம்பு. இந்த மாதிரி ஜோக் பண்ணாத தயவு செஞ்சு. ஓகே சரி I'll call you later. Bye bye. ஆக்சுவலி ஒண்ணுதான் பிராங்க், ஒண்ணு ரொம்ப பிராங்க். அவங்க ரெண்டு பேரும் என் நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க. என்னையோட சகவாசமே வேணாம் அப்படின்னு வாண்டடா குரேஷியா வந்திருக்காரு. என்ன சொல்றாரு பாப்போம். ஹலோ வணக்கம். எங்க இருக்கீங்க? நானா? இந்த என்ன ஏரியா? அண்ணா நகர். ஓகே நான் வீட்ல சண்டை போட்டேன். எதுக்கு? நான் அண்ணா நகர் போணுங்களா? இல்ல எங்க அம்மா வந்து வீட்டை விட்டு கிளம்பிட சொன்னாங்க. ஆமா நிஜமாவா? ஏன்? ஆமா காத்தால இருந்து நான் வெளியில இருந்தேன், அதனால நீ வெளியிலயே இரு, நீ வீட்டுக்கே வராத அப்படின்ட்டாங்க. ஐயோ நானும் கிளம்பிட்டேன். எங்க கிளம்பிட்ட? தெரியல. ஏய் பாப்பா சும்மா விளையாண்டுட்டு இருக்காத, ஏதோ சின்ன சண்டையா இருக்கும். நான் வேணா உங்க தாயிட்ட வந்து பேசவா? என்ன பேசினாலும் அவங்க சமாதானமாக மாட்டாங்க. அப்புறம் நான் கிளம்பிட்டேன் வீட்ல இருந்து. சரி கிளம்பிட்டா எங்க போவ? என்ன பண்ண போற? ஆக்சுவலா ஈஏ பக்கத்துல தான் இருக்கேன் இப்போ. ஐயோ நீங்க எப்ப வருவீங்க? பண்ணிக்கிட்டு இருக்க. யாருமே போன் எடுக்கல. நான் போன் பண்ணேன் ரக்ஷன் அண்ணாக்கும் தர்ஷனுக்கும் எல்லாருக்கும் போன் பண்ணேன். சரி ஈஏல இருக்கியா? ஆமா ஈஏல இல்ல, ஈஏ பக்கத்துல இருக்கேன். சரி இப்ப நீ என்ன பிளான்ல இருக்க? எனக்கு நாளைக்கு ஒரு ஈவென்ட் இருக்கு கொடைக்கானல்ல. யாருமா நீ? வீட்டுல பிரச்சனை வெளியில வந்து ஈவென்ட் இருக்குன்ற. சரி நான் அப்படியே போறேன் கார்லயே. கார்லயே எங்க போற? கொடைக்கானல். பேசுமா இங்க இரு. என்ன கூட வரீங்களா? கூட வரீங்களா? கூட வர்றதா? நான் எங்க கூட வர்றது? நாளைக்கு எனக்கு ஈவென்ட் இருக்கு இங்க. சரி நான் போறேன். இரு ரேஸ்மா, விளையாடலாம், இவ்வளவு விளையாடக்கூடாது. சரி இரு, கேன்சல் பண்ணிட்டாலும் கூட வர்றேன், பையன் கிட்டே நில்லு. சரி ஓகே. என்ன வந்து நான் இது கைய காலா நினைச்சு போன காலா நினைச்சு நான் மன்னிப்பு கேக்குறேன். நான் இங்க வந்து ஒரு இன்டர்வியூல இருக்கேன். எனக்கு உனக்கு இருக்கியா? கால் வந்து உங்களை கூப்பிட்டு பிராங்க் பண்ண சொன்னாங்க. அதாவது வீட்டை தொலைஞ்சு, ஆனா ஆக்சுவலா பிராங்க் மாதிரி தெரியல, நீ பண்ணக்கூடிய ஆளுங்கிறதுனால என்ன இது? அதுக்கு இன்டர்வியூல தான் சொல்லக்கூடாது பாத்துக்கோங்க. மாசத்துக்கு முன்னாடி நீ கொஞ்சம் ராஜஸ்தான் போனியா? ஞாபகம் இல்லையா? 4 மாசம் அங்கெல்லாம் போய் ஒரு 3 மாசம் இருந்துட்டு வந்தியா? என்னது 4 மாசத்துக்கு முன்னாடி கொட்டிட்டு ராஜஸ்தான் போனேனா? அந்த சிவப்பு லோலாக்கு குழுங்குதுன்னு போட்டு 2 நாள் ரீல்ஸ் பண்ணிட்டு வந்தியே, அதெல்லாம் மறந்துட்டியா? அது உங்க கூட தான் பண்ணேன், அதை நீங்க மறந்துட்டீங்களா?
அப்படியா? ஆமாமா, அதுதான் சொல்ல வந்தேன். அதனால இந்த மாதிரி கோச்சிட்டு போகக்கூடிய ஆளுங்கிறதெல்லாம் சரி கூட வரலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே. அப்ப வேற சமத்து. வழி இல்லைன்னா அந்த யூடியூப் இன்டர்வியூ எடுக்கிற பையனை கூட்டிட்டு கொடைக்கானல் போயிடலாம். சரி, தேங்க்யூ. நான் இங்க இல்ல. புரியல, ஒன்னும் தெரியல. ஆல்ரெடி அண்ணன் பிரச்சனை இங்க பெரும் பிரச்சனையா இருக்கு. குவித்து போகும்போது விலகிட்டேன்னு ஒரு பெரிய வைரல் குவிக்கிறதுக்கு அதை நான் தடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இதுல வேற பிராங்க் பண்றேன். சரிமா? இல்ல நீங்க வந்து சமத்தா வந்து என் பிராங்குக்கு கோஆபரேட் பண்ணதுனால நான் உங்களுக்கு நாளைக்கு லஞ்ச் வாங்கி தரேன். அதுதான்மா, ஒரு சோறுக்கு எவ்வளவு மானம் இருக்கு தெரியல. சரி, ஓகே. சரி, நான் திருப்பி போன் பண்றேன். பாய். தேங்க்யூமா. அடுத்து போன் பண்ணும்போது வேற ஏதாவது பிராங்க் பண்ணுமா? சரி. வண்டியை நிப்பாட்டி பக்கத்துல உள்ள சைக்கிள் போறவன திட்டி எவ்வளவு போராட்டம். சாமத்து, இப்படிதான் இருக்கணும். சரியா? சரிமா. சரி, நான் கால் அடிக்கிறேன் திருப்பி. பாய். ஏமா ரேஸ்மா இங்காரே. தர்ஷன், குரேஷ் அண்ணா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கலாட்டா. நான் எதுவுமே இவங்க தான் கால் பண்ணாங்க, இவங்க தான் பிராங்க் பண்ணாங்க. என் போன் லிஸ்ட பார்த்து இவங்க எல்லாருக்கும் போன் அடிங்கன்னு இவங்க தான் சொன்னாங்க. சரியா? இத கண்டிப்பா போட மாட்டீங்கல்ல? கட் பண்ணிடுவோம். ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான். ஸோ இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான். லெஜண்ட் சார் நீங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS அகாடமி. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS அகாடமி. சாதனைகளை போற்றும் SNS அகாடமி, an international fingerprint CBSE school, கோவை.